என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. மனிதன் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசனத்தை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எந்த மருந்தும் நலமுடன் வாழ வேண்டும் என்று மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேளுங்க, நான் நலமுடன் வாழறதுக்கு ஏதாவது மருந்தாக இருக்கான்னு கேளுங்க. எனக்கு நோயே வரப்படாது, ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். நோய் வர்றதுக்கு தான், நீக்கிறதுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு தவிர நோயே வராமல் இருப்பதற்கு எந்த மருந்து கடையிலையும் மருந்து கிடையாது, டாக்டரும் கிடையாது. யோகாசனம் ஒன்று தான் மனிதனை மனிதனாக ஆரோக்கியமாக மருந்தின்றி 100 ஆண்டு ஏன் 10,000 ஆண்டு நமது முனிவர்கள்லாம் இந்த யோகாசன பிராணாயாமங்களை செய்து தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காட்டிலே கிடைக்கக்கூடிய கனிவளங்களை சாப்பிட்டு யோகாசன பிராணாயாமங்களை பண்ணி அவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு எத்தனையோ விதமான கலைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம், ரேகசாஸ்திரம், யோக சாஸ்திரம், வைத்திய நூல்கள், இன்னும் பிற எத்தனையோ நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழ்ந்தவர்களால் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எழுத முடியாது, தர முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஆண் குழந்தைகள் பெறுவது எப்படி, பெண் குழந்தைகள் பெறுவது எப்படி என்பதற்கு உலக விஞ்ஞானிகள் யாரும் சொல்லவில்லை. இன்றைக்கு கண் காது குருடு, கண் செவிடு, ஊமை, அங்கஹீனங்கள் இதெல்லாம் ஏன் பிறக்கிறது, அதை எப்படி தடுக்கலாம் என்பதற்காக இருக்கிறதா என்று பாருங்கள். குருடு பிள்ளைகளுக்கு குருட்டு பள்ளிக்கூடம், செவிடு என்றால் செவிட்டு பள்ளிக்கூடம், அங்கஹீனங்களுக்கு தனி பள்ளிக்கூடம், இப்படித்தான் வைத்திருக்கிறார்களே தவிர இவைகளெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நமது முனிவர்கள் சொல்லியிருக்க வழிமுறைகளை மக்களுக்கு சொல்வதற்கு எந்த அரசும் முன்வரவில்லை. அதான் இன்றைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த நிலை இன்றைக்கு பாருங்கள். நமக்கு திருப்பூரிலிருந்து சச்சிதானந்தம் 13 வயசு, குமாரசிவம் 10, வன்மிதநாதன் 13, இவர்கள் வந்திருக்கிறார்கள். பெத்தால் யோகா சென்டர் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். பத்ம ஆசனத்தையும் நடராஜாசனத்தையும் செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் யோகாசனம் செய்ய ஆரம்பியுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படாத, டான்ஸ் ஆடக்கூடாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் அப்படியே அடுத்த கால் பண்ணணும். கொஞ்சம் முன்னவா பண்ணு. பத்மாசனம் போடுவது என்பது கடினம். அதை அப்படியே மடக்கி தலையில் வைப்பது. மெதுவாக செய்ய, ஏன் அவசரப்படுத? மெதுவாக முடிஞ்ச அளவு செய்ய போதும். ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தாத, ரொம்ப மேலே தூக்காத. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்தால் போதும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொரு நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப மெதுவாக பண்ணு. என்ன, முதல்ல வலது காலம் மடக்கி செய். இப்போடு முன்னப்போ அவனுக்கு தொல்லை பண்ணாத. பண்ணு, நீ பண்ணு. வலது காலை மெதுவாக, ரொம்ப தூரம் தூக்குனா உன்னால் முடியல. எவ்வளோ முடியுமோ அதோடு நிறுத்திக்க. முதுகில் கை வை, 2 கையும் முதுகில் வைடா. அப்போ தான் அது முடியும் உன்னால். கொஞ்ச நேரம் நல்லா தாங்கி பிடி, தள்ளு, அப்படி வச்சுக்கோ.
அப்படியே பிளட் அப்படியே அமுங்கி தலைப்பகுதிக்கு நிறைய வரும். இதில் அப்படி பார்க்கலாம். இது அற்புதமான ஆசனம். மெதுவாக இறகு கவையாசனம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஆசனத்தை கலைங்க. நல்ல மூச்சு இழுத்துக்கோ. அப்படியே நேர திரும்பி பத்மாசனத்துக்கு வா. நீ பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்களெல்லாம் அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள். பள்ளியில் அவர்களுக்கு மற்ற பாடங்களில் நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிஷமாவது குறிப்பிட்ட ஆசனங்களை செய்தால் போதுமானது. நிறைய ஆசனங்களை ரொம்ப நேரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நிறைய ஆசனங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். அவ்வளவையும் செய்தால் அவர்களுக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கி பள்ளியிலே அவர்கள் படிப்பதற்கு நிறைய சுமை, நிறைய அவங்களுக்கு பாடத்தை கொடுக்குறார்கள். பள்ளியிலே படிப்பதை தவிர டியூஷன், அதுக்கப்புறம் வீட்டு பாடம், இவைகளெல்லாம் அவர்கள் சுமக்க வேண்டியிருக்கிறது. சுமந்தாலும் மார்க் வர மாட்டேங்கிறது. டியூஷன் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருந்து இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிரகிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு கம்மியாகிவிட்டது. ஆசனம் செய்யும் மாணவர்களுக்கு பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து விடுகிறது, நினைவாற்றல் வந்து விடுகிறது. ஆகவே தான் அவர்கள் ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் குறிப்பிட்ட சில ஆசனங்களையாவது அவர்கள் செய்து அவர்கள் நல்ல அறிவாளிகளாகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.